இந்து சமயத்தில் தீபத்திற்கு முக்கியத்துவம் உள்ளது. தீபம் கடவுளின் உருவமாக கருதப்படுகிறது. தீப ஒளியில் கலைமகள் சரஸ்வதி தேவியும், தீபத்தின் சுடரில் லக்ஷ்மி தேவியும், தீப வெப்பத்தில் பார்வதி தேவியும் உள்ளனர் என்பது ஐதீகம். தீபம் நம்மை இருளிலிருந்து விலக்கி ஒளிக்கு அழைத்துச் செல்கின்றது என்பது ஐதீகம். இதனால் பெரும்பாலான வீடுகளில் காலையிலும் மாலையிலும் மக்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றனர். தீப ஒளி தீய சக்திகளை விளக்கும். குழப்பமான சூழலில் மனதிற்கு தெளிவை கொடுக்கும். வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். தீபத்திற்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய் என பலவற்றை பயன்படுத்துகின்றனர். இதில் சுத்தமான பசுநெய்யை பயன்படுத்துவது மிகவும் மகத்துவமானது என்று நம்பப்படுகிறது. இந்த நெய் தீபத்தை ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாமா? நெய் விளக்கு ஏற்றி மனமுருகி வழிபடுவதால் வாழ்வில் தடைகள் நீங்கி வெற்றிகள் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. மாணவர்களின் கல்வி ஞானம் பெருகும். நெய் தீபம் ஏற்றுவது வாழ்வில் நவக்கிரக தோஷங்களை விளக்கும். நெய் விளக்கு ஏற்றுவதால் கால சர்பதோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும். திருமணத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நெய் விளக்கு ஏற்றினால் தொழிலில் இருக்கும் தடைகள் நீங்குவதோடு சகல ஐஸ்வர்யங்களும் வாழ்வில் பெருகும் என்று கூறப்படுகிறது. 108 தீபம் ஏற்றி அம்மனை வழிபடுவதால் அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தீபம் ஏற்றும் போது வடக்கு, கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி ஏற்றுவது நல்ல பலன்களை தரும், செல்வச் செழிப்பையும் கொடுக்கும் என்பது நம்பிக்கை.